பழனி மலையின் ஒளிந்திருக்கும் ரகசியம். பழனி மலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது தண்டாயுதபாணி. ஆனால் இந்த படத்தில் நாம் காண்பது முருத பெருமானின் ஷண்முக கோலத்தின் ஒரு அம்சம். கதை: பல யுகங்களுக்கு முன்பு போகர் சித்தர் பழனி மலையில் நவபாஷாண சிலையை வடிக்கும்போது ஒரு ரகசியத்தை அதில் ஒளித்து வைத்தாராம். அந்த சிலையிலிருந்து வரும் அதிர்வுகள் ஒரு மனிதனின் 6 சக்கரங்களையும் தூண்டக்கூடியவை. ஒருமுறை ஒரு பக்தர் முருகனிடம் கேட்டார், முருகா, நீ ஏன் கோவணத்தோடு ஒரு கையிலும் ஆயுதங்களோடு பல கைகளிலும் காட்சியளிக்கிறாய்? அதற்கு முருகன் புன்னகைத்து ஒரு ரகசியத்தைச் சொன்னார். பழனி மலையின் உச்சியில் நான் துறவியாக நிற்பது மனிதர்கள் ஆசைகளை துறக்க வேண்டும் என்பதை குறிக்க. ஆனால் அதே சமயம் இந்த படத்தில் உள்ளது போல என் கைகளில் இருக்கும் வேல், வில், அம்பு மற்றும் மணி ஆகியவை தீமைகளை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. பழனி மலையின் உண்மையான ரகசியம் அந்த நவபாஷாண சிலை மட்டுமல்ல, நம் மனதிற்குள் இருக்கும் தீய எண்ணங்களை அழித்து ஞானம் எனும் வேலை கையில் ஏந்துவதுதான். இந்த படத்தில் இருக்கும் முருகனின் கம்பீரமான தோற்றம் நமக்கு பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை தருகிறது.